ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம். அன்பர்களே, இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கு, என்ன அதிர்ஷ்டம் இருக்குது, என்ன அதிர்ஷ்டம் என்ன அதிர்ஷ்டம் நிறம் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நீங்கள் நம்ம தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, 2ஆம் இடமான தனஸ்தானத்துல சந்திர பகவான் லாபஸ்தானாதி வந்து குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க. இது மிகச்சிறந்த ஒரு யோகமான அமைப்புங்க. மேலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் தவிர இன்றைய தினம் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சனியும், 7ஆம் இடத்துல ராகு சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ராசியிலே கேது இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக நீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு தனலாபம் வெவ்வேறு வகையில் வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்குங்க. திடீர்னு பழைய பாக்கிகள் வசூலாகும். நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, இவங்க எல்லாம் பணத்தை திரும்ப கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நபர்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு அதன் மூலமாக பாக்கி வசூலாவதன் மூலமாக பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. மேலும் வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுங்க. வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள், நல்ல பொருளாதார உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்று தினம். நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதை குறிக்கோளை வச்சு செயல்படுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படுங்க. இந்த தினம் வியாபார வாழ்க்கை மூலமாக அதிகமான முன்னேற்றம் கிடைத்து வியாபாரத்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கு விரிவாக்கம் செய்வீங்க. அந்த அளவுக்கு பண வரவுகள் உங்களுக்கு கையில இருக்குங்க, வந்துகிட்டே இருக்கும் பண வரவுகள். குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குங்க. குடும்பத்துல ஒற்றுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம் ஆகியவை வேற லெவல்ல இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கான நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு உதவி செய்வீங்க. இந்த தினம் உங்க குழந்தைகள் வந்து சிறப்பாக உங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் வந்து கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய கல்வி வாழ்க்கை இன்னைக்கு சூப்பராக இருக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் கல்வி முன்னேற்றம் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாள்ங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்க அலுவலக பணிகளை ரொம்ப திருப்தியாக முடிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு சக ஊழியருடைய ஆதரவும் பெறுவீங்க. அதனால உத்தியோகத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குங்க. அதை சிறப்பாக பிளான் பண்ணி பயன்படுத்துங்க. உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஏற்படுத்தி தருங்க. ரொம்ப நாளா வரக்கடனா இருக்கக்கூடிய பழைய பாக்கிகள், ரொம்ப நாளா இழுபறியா இருக்கக்கூடிய பண வரவுகள் எல்லாமே இன்னைக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக பாக்கி வசூலாவதன் மூலமாக பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அற்புதமான ஒரு நாள். மனதளவில் பார்த்தீங்கன்னா புதிய கான்ஃபிடென்ட் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக உருவாங்க. அது உங்க காரியங்களை கண்டிப்பாக பிரதிபலிக்கும். அதனால வெற்றிகரமான ஒரு நாள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல இன்னைக்கு கெத்து கூடுங்க. புதிதாக செல்வாக்கு உருவாகக்கூடிய யோகம் கூட சில பேருக்கு இருக்கு. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்கள் செல்லும் இடங்களில் உங்களுக்கு பழகக்கூடிய உங்களது நட்பு வட்டாரம் அல்லது உறவினர் வட்டாரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு கொடுங்க. இந்த தினம் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த நாள்னு சொல்லலாங்க. தடைப்பட்டிருந்த சில வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் உருவாக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். உங்களது தந்தை மூலமாக உங்களுக்கு கைக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் சிலவற்றில் வந்து இழுபறியான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் வந்து மனதை நீங்கள் தளர்ந்து விட அனுமதிக்காதீங்க. உங்களுக்கான நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு விரைவிலே வந்துவிடுங்க. உங்கள் சொத்து சேர்க்கை வந்து கண்டிப்பாக ஏற்படும். அதனால இன்னைக்கு நிலைமையை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக அது தள்ளி போகுது, அவ்வளவுதாங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு போதைப் பொருட்களை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. மது அல்லது இதர போதைப் பொருட்களை இன்றைய தினம் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. ஏன்னா போதையில சில விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் தொலைத்து விடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. எனவே அதை நீங்கள் தவிர்த்து விடுவது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த தினம் உங்கள் திறமைக்கு உண்டான வெகுமதி, மதிப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் டேலண்ட்டை முழுமையாக உங்களால் வெளிப்படுத்த முடியும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவதனால சந்தோஷம் இன்னும் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்னைக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில வெகு சிறப்பான வகையில் காதல் வாழ்க்கை காத்திருக்குங்க. அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகள் மிக்க ஒரு காதல் பூ பூத்து குலுங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நாள் முழுக்க உங்கள் மனதில் ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால உங்கள் காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம்.
உங்களுக்கு மனதிற்கு இனிய உங்கள் காதலரை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். அதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது கூட்டு வியாபாரத்தில் கூடிய நண்பர்களுக்கு கூட்டாளிகள் வந்து வாக்குறுதிகளை வந்து தந்துட்டு அதை நிறைவேற்றாம விட்டாங்க அப்படின்னா, அதுக்காக நீங்க வந்து பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உட்கார்ந்து பேசி உங்க வருத்தத்தை வந்து தீர்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. எங்கேயாவது டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்குண்டான பயணங்களுக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்றத நீங்க உறுதி செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க. எங்க வெளிய போனாலும் சரிங்க, அதுக்குண்டான பொருட்கள், ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்றத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது. நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல ஒத்துழைப்பு உங்க சொந்த பந்தங்கள் மூலமா உங்களுக்கு ஏற்படுங்க. வியாபார ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு அனுபவமிகளுடைய ஆலோசனை சிறப்பாக கை கொடுக்கறதுனால, வியாபாரிகள் அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. புதிய கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அதன் மூலமாக வியாபார வாழ்க்கை இன்னும் ஆனந்தமாக மாறுங்க. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கை மிக தித்திப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. சில பேருக்கு வந்து என்னைக்குமே இந்த அளவுக்கு இனிப்பான இல்லற வாழ்க்கை அமைந்தது இல்லைங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலிங் இன்னைக்கு ஏற்படும். அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இனிமையாக மாறக்கூடிய தருணத்தை நீ அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அற்புதமான ஆனந்தமான இல்லற வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணால் அது லக்கியஸ்ட் கலராக அமைங்க. மேலும் நம்பர் 2 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீங்கள் பழகும் போதும் பேசும்போதும் அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய, குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. அதற்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குறிப்பாக உங்கள் சகோதர சகோதரி வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு யாரெல்லாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் பண வரவுகள் வந்து சேருங்க. ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய இழுபறியான பண வரவுகளும் கை கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது. மேலும் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான செல்வாக்கான மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், வரவுகள் நிறைந்த நாள். சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் அலுவலக பணிகளில் மிக மிக திருப்தியான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுறதுனால சந்தோஷம் உங்களுக்கு கூடுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக மன திருப்தி ஏற்படுத்திக் கொள்வீங்க. அதனால உதவிகள் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யறதுனால அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள். மனதளவில் புதிய தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. அதனால வேகமான வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.